நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் சரியா தப்பா? நம்ம பண்றதாவது சரியா தப்பா? ஐயோ ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கே. நான் நல்லவளா கெட்டவளா? நான் ரொம்ப நல்லவதான், ஆனா நடக்குது ஒன்றும் சரியில்லை. ஓய் நெட்டமாரி, என்னடி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கீதா. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வருவ, இல்லைன்னா எங்கேயாவது நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் அலமேலக்கா வீட்டுக்காவது வருவ. இப்பயே நீ எங்கேயுமே வரதில்ல, எப்பவுமே தனியாவே இருக்கிய எதுக்கு? ஒன்றும் இல்லை கீதா. ஓஹோ, செஞ்சதெல்லாம் தப்புங்கிறதுனால யார் முகத்தையும் பார்க்க முடியலையோ? அட போ கீதா, நீ வேற. நானே அதை நினச்சிதான் புலம்பிட்டு இருக்கேன். நீயும் வேற இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வேற என்னடி பண்ண சொல்ற? மஞ்சுக்கு பார்த்துக்க மாப்பிள்ளையே நீ லவ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ சத்தமா பேசாதடி, யாராவது கேட்டுட்டு போய் எங்கேயாவது சொல்லி தொலைக்க போறாங்க. பா, இவ்வளவு பயம் இருக்கப்போ உனக்கு? ஆமா கீதா. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நான் நேற்று ஆழ்மைக்கு போயிருந்தேன்ல, அங்க அந்த பையன் வந்திருந்தான். எந்த பையன்? மஞ்சுவை பார்க்க வந்துட்டு உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னானே அந்த பையனா? ஷூ, கொஞ்சம் மெதுவா பேசிட்டி. அந்த பையனா? அவன் தான் என்கிட்ட வந்து பேசிட்டு நின்னானா. பாண்டியன் இருக்காவல்ல, அவைய பார்த்துட்டாவ. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாண்டியனுக்கு மஞ்சுக்கு பார்த்துருக்க பையன் அவன் தான் தெரியல. அப்பாடா, நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. ஆனா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல, அவன் அவர்கிட்ட எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டான். பாண்டியன் கிட்ட எப்படி சொன்னா? ஆமா கீதா, அப்படிதான் சொல்லிட்டான். நீ அதுக்கு என்ன சொன்ன? என்னால இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, நடுவுல முழிச்சுக்கிட்டே நின்னுட்டேன். சரியா போச்சு போ. என்னடி? வேற இப்படி யாராவது பண்ணுவாங்களா? நாளைக்கு பாண்டியனுக்கு உண்மை தெரிய வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உன்னை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாங்க. உனக்கு இப்ப காதல் அவசியம் பண்ணிட்ட மாதிரி. ஏய், ஒரு நாள் தான் அவனை பார்த்தேன், பார்த்ததும் பிடிச்சிருந்தது உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி பார்த்த உடனே அவனுக்கும் என்னை பிடிச்சி போச்சு. அவன் இப்போ வரைக்கும் நான் தான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீ பொண்ணு இல்லைங்கிறதாவது அவர்கிட்ட சொன்னியா? நான் சொல்ல எவ்வளோ முயற்சி பண்ணேன் கீதா, அவன் தான் கேட்கவே மாட்டேங்க. நீ இப்படி காரணம்லாம் சொல்லாத. ஃபர்ஸ்ட் நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அதுக்கப்புறம் அவன் உன்னை லவ் பண்ணா வேணா 2 பேரும் லவ் பண்ணிக்கோங்க. இல்லனா இதோட இது விட்டுரு நெட்ட மாதிரி, இது ரொம்ப தப்பு. கீதா, உண்மையாவா? ஆமா நெட்ட மாதிரி, நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தான். இப்போ பாண்டியனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஊர் முழுக்க தெரியறதுக்குள்ள நீ ஏதாவது ஒன்று பண்ணு. அந்த பையன்கிட்ட போய் உண்மையை சொல்லு. சரி கீதா. இப்போ அலமேலு வீட்டுக்கு தான் போறேன், நீ வரியா? ஆலமேலக்கா வீட்டுக்கா? நான் வரல. ஏன், என்னாச்சு? அங்க போனா ஆலமேலக்கா கேள்வியா கேட்பாவ, நாங்களாம் வரல. அலமேலு ஒன்றும் கேள்வியே கேட்க மாட்டா. வாண்டிட்ட மாதிரி பாண்டியனை அலமேலு கிட்ட என்ன சொன்னாங்கன்னு போய் கேட்போம். வேண்டாம் கீதா. ஏய் பாட்டி, அலமேலு கிட்டயாவது உண்மையை சொல்லுவோம். ஐயோ வேண்டாம், விட்டா இந்த ஊர் முழுக்க போய் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லுவா போல இருக்கு. அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. சரி டி, அலமேலு வீட்டுக்காவது வா, அங்க பாண்டியனை என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். வரமாட்டேன். ஷோ, இதுக்காக தான் நீ பயந்துட்டு அந்த பக்கமே வராம இருக்கியா? அலமேலு ஒன்றும் கேட்க மாட்டாடி, வா போவோம். நம்ம மட்டும் இப்போ போய் அலமேல்கிட்ட பேசல, அலமேலு உங்க அம்மா கிட்ட போய் பேசிடுவா. ஐயோ என்ன ஐயோ, வா போவோம். சரி கீதா. அலமேலு, எனிதாம்மா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், அதுவும் சத்தானதா சாப்பிடணுமா? சரி பாட்டி. சரி சரின்னு சொன்னதெல்லாம் மறந்துடக்கூடாது. சரி, பிடிச்சதெல்லாம் புருஷன்கிட்ட கேளுமா, பாண்டி வாங்கி தருவா. நல்லா சாப்பிடு. சரி பாட்டி, கவனமா இருக்கணும். கஷ்டமான வேலை எதுவும் செய்யாதம்மா. வேகமா எங்கேயும் டக்குன்னு நடக்க கூடாது, ஓடக்கூடாது. கவனமா எழும்பணும், கவனமா உட்காரணும். சரி பாட்டி, நீ எவ்வளவுக்குள்ள கவனமா இருக்கியோ அவ்வளவு உனக்கு தான் நல்லது. சரி. அலமேலு, என்னாச்சுமா? எதுக்குமா இப்படி படுத்திருக்கா? மறுத்து வச்சு அம்மா வந்திருக்காவ. அலமேலுக்கு என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? ஏய்யா
என்னம்மா? நம்ம அலமேலு மாசமா இருக்காப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமையா, நீ அப்பாவா போறா, அலமேலு அம்மாவா போறா. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருங்க, சாப்பிட ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும்பா. நான் என்ன வெளியூருக்கா போறேன், உள்ளூர்ல தானே இருக்க போறேன். நீ அலமேலு கூட பேசிக்கிட்டு இருப்பா. அலமேலு, நான் வரட்டுமாம்மா? ஆ, உடம்ப கவனமா பார்த்துக்கம்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஆ, சரி பாட்டி. பாண்டி, ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் மாசம் மாசம் காமியா. இப்பெல்லாம் பிள்ளைகளே ஆஸ்பத்திரியில தானே பிறக்குது. அவிய நல்ல பாப்பாவே. ஆ, சரிங்கம்மா. நான் வாரேன்ப்பா. அலமேலு, வாரம்மா. சரி பாட்டி. அலமேலு, ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மஞ்சு பிள்ளைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம கூட விளையாட இப்போ ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலமேலு. வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு சந்தோஷமா நம்மளை தேடி வருது பாத்தியா. ஆமாங்க, மனுஷனுக்கு கஷ்டம் மட்டுமே இன்னைக்கு நிரந்தரம் இல்லை. இப்ப நாங்க புரியுது, எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷமும் உண்டு, கஷ்டமும் உண்டு. கஷ்டத்தை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டிட்டோம்னா சந்தோஷம் தானா வந்து சேர்ந்துருங்க. ஆமா அலமேலு, இனி நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு புது சொந்தம் வரப்போகுது அலமேலு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நம்மளுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பாப்பா வரப்போகுது. சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் தான் அலமேலு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எதுவும் வேண்டாங்க, நீங்க கூட இருந்தா போதும். அப்படிலாம் சொல்லாத அலமேலு. என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. எது வேணுனாலும் நான் வாங்கிட்டு வந்து தரேம்மா. நீங்க கூட இருந்தாலே போதுங்க. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. தள்ளுங்க, நான் எழுந்திருக்கேன். உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, வேண்டாம் அலமேலு, படுத்துக்க. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிடியே. ஐயோ, வேண்டாங்க. ஏன் அலமேலு, இவ்வளோ நாள் எனக்காக நீ எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனம்மா. நான் செய்ய அலமேலு. நீ படுத்து நல்லா தூங்கு. இனி வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிடியே. அப்புறம் நீ இந்த கடைலாம் போட வேண்டாமா. இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நானும் சேர்ந்து வேலை செஞ்சாதானே மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுக்க முடியும். உங்க சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது கஷ்டம் தானே. ஒரு கஷ்டமும் இல்ல அலமேலு. எனக்கு இந்த மாசத்துல இருந்து சம்பளம் கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காவ. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அலமேலு. நீ கவலைப்படாத. இனிமே எந்த வேலைக்கு நீ போகக்கூடாது. வீட்டிலே இருந்து நம்ம பிள்ளைய கவனமா கவனிச்சுக்க அலமேலு. சரிங்க. அலமேலக்கா, அலமேலக்கா, அலமேலக்கா. ஐயோ, ஏங்க, என் ஃப்ரெண்டுகள் வராளுவே. வரட்டும் அலமேலு. இத கேட்டா ரொம்ப கிண்டல் பண்ணுவாளுவே. சேச்சே, சந்தோஷம்தான் படுவாங்க அலமேலு. ஏம்மா, அலமேலு இங்கதாம்மா இருக்கா, இங்க வாங்க. இதோ வரனே. அலமேலுக்கா, அலமேலுக்கா, எனக்காச்சு எதுக்குக்கா படுத்திருக்கீங்க? என்னே அலமேலுக்காக்கு என்னன்னே ஆச்சு? ஏனே அக்கா இப்படி படுத்திருக்காவ? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? ஏம்மா, அது வந்து சொல்லுங்கண்ணே. என்னன்னு உங்க அக்கா கிட்டே கேட்டுக்கம்மா. ஏங்க அலமேலு, இருந்துக்கம்மா, இப்போ வாரேன். ஏங்க சொல்லிட்டு போங்க. வாரேன் அலமேலு. சோ, இவரு போயிட்டாரு. இவ்வளவு கிண்டல் பண்ணுவாளுவ. அலமேலு, என்னாச்சு உனக்கு? ஏன் படுத்திருக்க? ஒன்னும் இல்ல, நான் எழுந்து போய் வேலையை பார்க்க போறேன்.
அலமேலக்கா பகல்ல எப்பவுமே படுக்கவே மாட்டிய, திடீர்னு படுத்து கிடந்த உடனே எங்களுக்கு பயமா இருக்குமா இல்லையா? என்னக்காச்சு? அலமேலு என்னாச்சு? எப்பயும் விட உன் மகன் ரொம்ப சந்தோஷமா தெரியுது. என்னதாச்சு? கீதா அது வந்து அந்த அண்ணனும் அது வந்துன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டாவ, இந்த அக்காவும் அது வந்துன்னு இழுத்துக்கிட்டே இருக்காவ. என்னாச்சுன்னு சொல்ல மாட்டேங்க அவள. ஏக்கா சொல்லுங்கக்கா. அது எங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வர போகுது. அலமேலு அலமேலக்கா உண்மையாவா? ம், ஏய் அலமேலு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கும் தான் கீதா. கங்க்ராச்சுலேஷன் அலமேலு. போட்டி ஏய் ஜாலி, எங்க அலமேலக்காக்கு குழந்தை பிறக்க போகுது.